ஏட்டி மீனா, எனக்கு இந்த ஒரே ஒரு வாட்டி டெஸ்ட்டுக்கு மட்டும் காட்ட இனிமே ஒன்றுமே கேட்கவே செய்ய மாட்டேன்டி. ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு மீனா. உன் பின்னாடி மட்டும் நான் இருக்கேன்னு எழுது, லைட்டாக கையை மட்டும் எடுத்துட்டு காட்டு மீனா. ப்ளீஸ் டி. இட்டி உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியவே செய்யாதா? நான்லாம் இந்த வாட்டி காட்ட மாட்டேன். என்ன நம்பிக்கலாம் டெஸ்ட்டுக்கு வராத. வேணா படிக்கலன்னு போய் டீச்சர்கிட்ட சொல்லு. நான்லாம் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமாம் ஏட்டி பூமாரி, இப்போ என்ன செய்யறது எனக்கு ஒன்றுமே புரியலை. டெஸ்ட் வேறு எப்படி எழுதுன்னு தெரியலட்டி. எனக்கு அதான்ட்டு ஒன்றும் புரியலஞ்சி. தெரிஞ்சதை மட்டும் எழுதி வைப்போம், அப்புறம் என்ன பண்ணது? டீச்சர் பேப்பர் கொடுக்கும்போது 2 அடி தானே அடிப்பாவேன், வாங்கிட்டு தான் போகணும். வேறு வழியே இல்லட்டி. எப்படினாலும் நீ டெஸ்ட்டு வைக்க தான் போகிறாவ. எழுதுவோம், ஏதோ தெரிஞ்சதை எழுதி வச்சுட்டு வருவோம். இல்லை நோட்டு பென்சிலு பேனா எல்லாமே எடுத்துகிட்டு வெளியில் போமா. ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் மட்டும் இரு, மித்ததெல்லாம் வெளியில் போய் உட்காந்து எழுது. சீக்கிரம், நான் கிளாஸ் வேறு எடுக்கணும். சீக்கிரம் கடற்கடன் டெஸ்ட் எழுதிட்டு எல்லாம் உள்ளே வந்துடணும். என்ன? ஓகே டீச்சர். இன்னும் ஒருத்த கூட இடத்த விட்டு அசையிலையா? இவ்வளோ நேரம் கடந்து கத்திட்டு கிடக்க எனக்கு என்ன நல்லா இருக்கா? எல்லாம் வெளியில் போ. பெஞ்சுக்கு 2 பேர் மட்டும் இருன்னு சொன்னல. உங்களுக்கு எல்லாம் நான் காது செவிடா போயிட்டா பிள்ளைகளா? எலும்பு முதல்ல. ஏற்கனவே நேரம் இல்லைன்னா போர்ஷன் முடிக்கலன்னு நான் இருக்கேன். எல்லாம் எனக்கு என்னன்னு உட்காந்து கிடக்க பற்றியா? ஏன் இந்த 3 சாருக்கு எதுவும் காது கேட்கலையா? தமிழில் தானே சொல்லியா? எனக்கு என்னன்னு 3 பேர் உட்காந்துருக்கா? டெஸ்ட் எழுதுறியா இல்லை என்ன பண்ணுற? உங்கள் 3 பேருக்கு தனியாக வெத்தலை பக்கம் வச்சு சொல்லணுமோ? போட வெளியில் அங்கிட்டு. பெஞ்சுக்கு 2 பேர் இருன்னு சொன்னல, அவனுக்கெல்லாம் காதில் விடலையா? வெளியில் ஏஞ்சி போகலையா இல்லை குச்சி எடுத்துகிட்டு வரவா? டெஸ்ட் எழுதுனா எனக்கு என்னான்னு 3 பேர் என்ன விருந்தாடி இந்த மாதிரி உட்காந்துருக்கா? நல்ல மாப்பிள்ளை பெஞ்சு உட்காந்துருக்கோம், நல்லா சொகுஜா உறக்க வருதோ. இப்போ டெஸ்ட் எழுது 2 பேர் இங்கேருந்து எலும்பில் என்ன செய்வனே தெரியாது பார்த்துக்காமா. கண்ணகி, என்ன டெஸ்ட் எழுத போலையா? என்ன படுக்கையை போட்டுட்டு கிடக்க? இல்லை டீச்சர், எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, மண்டை குடைச்சலாக இருக்குது டீச்சர். அதான் டீச்சர் படுத்து கிடக்கேன். என்னது மண்டை குடைச்சலாக இருக்கா? அப்புறம் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்தா? வீட்டிலே இருக்க வேண்டியதானே? உனக்கு மண்டை குடைச்சல, உன்னையால எனக்கு தான் டெய்லி மண்டை குடைச்சலாக இருக்குது. ஏன்ல என் உயிரை வாங்குறதுக்கு அங்கேருந்து வருவியா? எப்போ டெஸ்ட் வச்சாலும் எழுததே கிடையாது. தலையை வலிக்குது, அதை வலிக்குது, இதை வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு தான் இருக்கா. உன் மண்டக்குள்ளே என்ன தான் இருக்குன்னே தெரில. முழுசாக கலட்டி தான் எடுத்து வச்சு பார்க்கணும் போல இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு தானே இருக்க. உடனே அதுக்கப்புறம் 10th மார்க் வாங்கலை அப்படின்ட்டு உடனே அவன் பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கிளம்பி வந்துருவாங்க. ஒன்று டீச்சர் தான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, என் பிள்ளை நல்லா படிக்கல அப்படின்ட்டு. இப்போல்லாம் ஒன்றும் தெரியாது. உன் வீட்டில் தெரியுமா அப்படி நீ பண்ணுற வேலையெல்லாம்? எப்போ பார்த்தாலும் கிளாஸில் மண்டை குடைச்சன்ட்டு படுத்துக்கிற. உன் வீட்டில் உன் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் அடிப்பா. காலையிலே எங்கள் அம்மாட்ட சொன்ன டீச்சர், ஒரே தலைவலியாக இருக்குன்ட்டு. எங்கள் அம்மா தான் டீச்சர் மாத்திரை போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போ சரியாயிரும் அப்படின்னு சொன்னாவ. அதான் டீச்சர் வந்தேன். ஆமாம், வீட்டில் இருந்தவங்க அம்மைக்கு தலைவலின்ட்டு மாத்திரை கொடுத்துட்டு இங்கே அனுப்பி விட்டுட்டாவளோ. இங்கே போய் டீச்சருக்கு தலைவலியை விடு, டீச்சர் ஏற்கனவே நல்லா ஆரோக்கியமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பி விட்டுட்டாவளோ. நீ பள்ளிக்கூடம் வராமல் இருந்திருக்கலாம்ல. அங்கேருந்து வந்து இருந்துட்டு என் உயிரை வாங்குற? எனக்கே ஒரே தலைவலி உன்னையால் வந்துடும் போல இருக்கு. ஆமாம், உடனே எது சொன்னாலும் உடனே அப்படியே நீர் வீழ்ச்சியை திறந்த மாதிரி அப்படியே கண்ணீர் வந்து கொட்டிடும். போ அங்கிட்டு போய் ஓரமாக உட்காந்து உறங்கு. அதுக்கு தானே வந்த பள்ளிக்கூடத்துக்கு, அது வீட்லேயே இருந்து செஞ்சுருக்கலாம். அதுக்கு எதுக்கு அங்கே இருந்து சோத்து முட்டை கட்டிட்டு இங்கே வந்திருக்கேன்னு தெரியல. போ. எல்லாம் 10வது வந்துருச்சுன்னு கொஞ்சமாவது பயம் இருக்கா? அந்த வருஷம் பப்ளிக் தானே, கொஞ்சம் கூட பயமே கிடையாது. எப்படி மார்க் எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு யாருக்காவது ஒரு எண்ணம் இருக்கா? நான் தான் உட்காந்து ஸ்டூடெண்ட் மாதிரி ஒன்றுத்துக்காக பயந்துட்டு எப்படி எழுத போகிறாங்கன்னா பறிச்சு நான் நினச்சிட்டு இருக்கேன். இதுக்கு எல்லாம் இப்போ நம்ம நேற்று வந்து எல்கேஜி சேர்ந்த மாதிரி ஒரே ஜாலி தான். லே ஜெகன், டீச்சர் இங்கே பார்க்கவே இல்லைல்ல. புக்கை எடுத்து வச்சு அடியில் வச்சு எழுதல, அப்படியே கையை எடுத்துகிட்டு எழுது. நான் அப்படியே ஒன்றை பார்த்துட்டு கடன்னு எழுதிடுறேன். சீக்கிரனால டீச்சர் வரத்துக்குள்ள நீ சத்தம் போடாமல் இருல. டீச்சர் அங்கே தான் பேசிகிட்டு இருக்கவல, அப்படியே பார்த்தா நான் தான் மாட்டுவேன். உனக்கு என்ன, நீ பாட்டி பேசாமல் இருந்துருவேன். பேசாமல் இருல. டீச்சர் கொஞ்சம் நவந்து அங்கிட்டு வெளியில் போகல, அப்போ எடுத்து வச்சு எழுதியேன். நீ சத்தம் போடாமல் இரு. நீ சத்தம் போட்டு என்ன காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. என்ன அங்கே என்னமோ குசு குசுன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கேன். என்ன டெஸ்ட் எழுதுனா பேப்பரை பற்றி எழுதணும், அடுத்தவன் பேப்பரை பற்றி எழுதுறது, இந்த காப்பி அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுட்டு இருந்தா என்ன செய்வனே தெரியாது. அப்படியே பேப்பர் பிடிங்கி தலையிலே கிழிச்சு போட்டு விரட்டி விட்டுறேன் பார்த்துக்காமா. என்ன எல்லாம் ஒழுங்காக டெஸ்ட் எழுதுறியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து எழுதலாம், காப்பி அடிக்கலாம். இந்த நினப்பு வச்சுட்டு டெஸ்ட்டுக்கு வந்திருந்தா ஒரு பேப்பரில் இருக்குது, இன்னொரு பேப்பரில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா இருக்குல்ல. ஒழுங்கு மரியாதை படிக்கலைன்னா இப்போயே படிக்கலான்னு சொல்லிட்டு எழும்பி போயிரு. டைம் வேஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஆமாம், டீச்சர் இங்கிட்டு போனானா நம்ம பாட்டுக்கு இங்கிட்டு பார்த்து காப்பி அடித்து எழுதி வைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காத. எல்லா பேப்பரையும் நான் படித்து பார்த்து தான் திருத்துவேன். ஒரு பேப்பரில் இருக்குது, இன்னொரு பேப்பரில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் யார் காமிச்சாங்களோ அவங்களுக்கும் அடி இருக்குது, பார்த்து எழுதுனவங்களுக்கும் அடி இருக்குது. 2 பேரையும் உரிச்சு கட்டி விடுவோம்ல. ஒழுங்காக படிக்கலைன்னா படிக்கலன்னு சொல்லிடு. இல்லை இது உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணலான்னா பண்ணு. அதுக்கப்புறம் பேப்பரில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. கொஞ்சம் டீச்சர் போயிட்டாவ சொல்லுவேன். இப்போ நான் ஏசிட்டு போனவன் அதுக்குள்ளே என்னை கூட்டுட்டு கிடக்க. ஈட்டி
பேப்பர்ல எழுதிருக்கல அது மட்டும் காட்டிட்டி நீ எழுத நான் பார்த்து அப்படியே எழுதுறேன். டீச்சர் பாரு வரத்துக்குள்ள எழுதி முடிக்கணும். இப்பதானே உள்ள போயிருக்காவ, 5 நிமிஷத்துல அது திருப்பி இங்க வந்து நிக்கண்டி. சீக்கிரம் காட்டுட்டி, நீ எழுதுனதை காட்டு, நான் பார்த்து எழுதிக்கேன். நான் ஒண்ணுமே எழுதல, இப்பதான் என் பேரே எழுதியிருக்கேன். நானே இன்னைக்கு சரியாவே படிக்கல. உனக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் நீ எழுதி வை, அதுக்கப்புறம் நான் எழுதிட்டு அப்படியே வாங்கிட்டு பேப்பரை கொடுக்கேன். பார்த்து எழுதிட்டு டக்குன்னு பேப்பரை கொடுத்துறேன்னா ஒரு பேப்பர் முதல்ல நான் எழுதி முடிச்சதாமலே உன்கிட்ட கொடுக்க முடியும். இப்பயே காமிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எழுதவே நேரம் கிடைக்காது. அப்புறம் டீச்சர் எழுத பேப்பரை வாங்கிட்டு போயிடுவாவில், அப்போ நீ எழுத முடியாது. இருளே கடன்னு ஒரு பேப்பர் எழுதி முடிக்கேன். அந்த பேப்பரை முடித்த உடனே வாங்கிட்ட கொடுக்கேன், அதுக்கப்புறம் நீ எழுதலாம். ஃபஸ்ட்டு உனக்கு தெரிஞ்சதை எழுதி வைக்கல. இது எனக்கு ஒன்றுமே தெரியாது. டெஸ்ட்டு எனக்கு ஸ்கூலில் வந்து தானே தெரியும். என்ன டீ விளையாடுறியா? இல்லாட்டி நான் உள்ளேயாவது இருந்து புக்கையாவது பார்த்து எழுதியிருப்பேன். நான் அஜய் ஜெகன் எல்லாம் எழுதியிருப்பானோ பார்த்துட்டு. ஒன்று நம்பி தாமிட்டு நான் இங்கே வந்தேன். நீயும் காட்ட மாட்டேன், நான் எப்படி டெஸ்ட் எழுத முடியும்? யார்கிட்ட இப்படி செய்ய? சரி, நான் எழுத வரைக்கும் அஞ்சலியை பார்த்து எழுது. அஞ்சலி எழுதிட்டு இருக்கால, அவள்கிட்ட கேட்டு பார்த்து எழுதலே, அதுக்குள்ளே நான் எழுதி முடிக்கேன். அஞ்சலி 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 என்ன யாருங்க நெகி நெகி நெகின்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கு? இதெல்லாம் டெஸ்ட் எழுதா இல்லை கிளாஸ் நடக்குதா? என்ன யார் பேசிட்டே இருக்கா? என்ன மறந்தே போயிட்டேன். என்ன வரும்? பிஃபோர் யூஸ். சனியங்கடா போட ஆரம்பிச்சிருச்சா? இனிமே பொட்டு வச்சு பூ வைக்கணும், பூவாவே போவாது. இன்னைக்கு நல்ல வாசமா மாட்டணும். என்ன ஆக போறேன்னு ஒன்றும் தெரியல. முருகா காப்பாத்து. இன்னைக்கு வந்து ஒரு தேங்காய் உடைக்கேன், எப்படியாச்சும் காப்பாத்திரு முருகா. அடி வாங்க எனக்கு தெம்பு கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்க? டீச்சர் டெஸ்ட் எழுதுறேன் டீச்சர். டெஸ்ட் எழுதுறியா? எனக்கு தெரியாது. இப்போதான் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் பற்றியா, அதான் தெரியல. வச்சேன்னு வச்சுக்கேன் கண்ணமெல்லாம் பேந்துட்டு போயிடும். டெஸ்ட் எழுத எனக்கு தெரியாதோ? நீ தான் எனக்கு சொல்லிக் கொடுக்க கேட்கும். டெஸ்ட் எழுதாமல் என்ன பண்ணிட்டு இருக்க? உரி சத்தமாக இருக்கு. இல்லை டீச்சர், மறந்து போயிட்டா படித்ததெல்லாம். அதான் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லி சொல்லி பார்த்தேன். அதான் வேற ஒன்றும் இல்லை டீச்சர். சொல்லி சொல்லி பார்த்து எழுதுறீங்களோ? சரி பார்ப்போம், இன்னைக்கு என்னத்த டெஸ்ட்டில் சொல்லி சொல்லி பார்த்து எழுதிருக்கேன்னு பார்ப்போம். வேற யாருக்கு உள்ள பேப்பரில் உள்ளதாவது உன் நோட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளே உனக்கு இருக்கு. இதாவது காப்பி கீப்பி அடிச்சிருந்தா மவனை என்னையோட நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அடிக்கிற அடியில் பாதி கண்ணு முள்ளி 2 தெரிச்சிரும்ல.